இந்தியன் மூன்றாவது பாகத்தை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இந்தியன் மூன்றாவது பாகத்தோட முக்கியமான பாடல் காட்சி வந்து ரீஷூட் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ என்ன நடக்கிறது டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது இந்தியன் இரண்டாவது பாகம் இந்த திரைப்படம் ஒரு பெரிய பேன் இண்டியா வெற்றி திரைப்படமாக இருக்கும். லைக்கா நிறுவனத்துக்கு ஒரு பெரிய வசூல் சாதனை வந்து கொடுக்கும் அப்படி சொல்லி லைக்கா நிறுவனம் பெருசாக எதிர்பார்த்தது, ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் இந்த திரைப்படம் நெகட்டிவான விமர்சனத்தை தாண்டி பல பேர் வந்து ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து அமைந்து விட்டது. அப்போவே சங்கரும் கமல்ஹாசனும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக வந்து இருந்தாங்க. இந்தியன் மூன்றாவது பாகம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதனால் சில காட்சிகள் நம்ம ரீஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து ஒரு பக்கம் சங்கரும் கமல்ஹாசனும் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து லைக்கா நிறுவனம் வந்து இந்தியன் மூன்றாவது பாகத்தை நம்ம திரையரங்குகளை ரிலீஸ் பண்ணால் மீண்டுமே வந்து நஷ்டத்துக்குள்ளே போகும். ஏன்னா வந்து தொடர்ந்து நமக்கு ஒரு 10 திரைப்படங்கள் தோல்வி திரைப்படங்கள், 2.2 திரைப்படம் பெரிய லாபம் கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனால் பெரிய லாபம் கிடைக்காம ஒரு 100 கோடி தான் ப்ராஃபிட் வந்து கிடைச்சது. அதுக்கப்புறமா நம்ம தயாரித்த திரைப்படங்களும் வந்து நமக்கு வந்து லாபத்தை கொடுக்கல, பெரிய நஷ்டத்தை தான் கொடுத்தது. இந்தியன் இரண்டாவது பாகத்தை நம்பணும், அதுவும் நமக்கு நஷ்டத்தை தான் கொடுத்தது. இந்தியன் மூன்றாவது பாகத்தை நம்ம திரையரங்குகளை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நஷ்டம் கொடுக்கும். அதனால் நம்ம வந்து ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணிடலாம், டேபிள் ப்ராஃபிட் நமக்கு வந்து கிடைத்தரும் அப்படின்னு தான் லைக்கா நிறுவனம் முடிவு பண்ணது. ஆனால் சங்கரும் கமல்ஹாசனும் என்ன சொன்னாங்கன்னா, லைக்கா நிறுவனத்துக்கிட்ட இல்லை, இந்தியன் மூன்றாவது பாகத்தை திரையரங்குகள் தான் ரிலீஸ் பண்ணணும், அதில் சில காட்சிகள் வந்து நல்லா இல்லாமல் இருக்கு, ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருந்தால் நம்ம வந்து அதை ரீஷூட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கமல்ஹாசனும் சங்கரும் வந்து லைக்கா நிறுவனத்துக்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் லைக்கா நிறுவனம் சொன்னது என்னென்னா, ரீஷூட் பண்ணும் அளவுக்கு என்கிட்ட வந்து பட்ஜெட் கிடையாது, என்கிட்ட வந்து சில காட்சிகள் கூட என்னால் ரீஷூட் பண்ண அளவுக்கு நான் வந்து காசை இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. இதனால் வந்து கமல்ஹாசன் சங்கரும் தன்னோட காசை செலவு பண்ணி இந்த திரைப்படத்தில் சில காட்சிகள் வந்து ரீஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து பரவியது. ஸோ அடுத்த மாதம் வந்து இந்த திரைப்படத்துக்கான ரீஷூட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த ரீஷூட்டிங் ப்ராசஸில் 15 நிமிட காட்சிகள் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் ஆல்ரெடி வந்து வெளியாச்சு. இப்போ என்ன ஒரு செய்தி கிடைச்சிருக்குன்னா, சங்கர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான பாடல் காட்சியை வந்து ரீஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இது ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பாடல் காட்சிங்கிறது சங்கர் அவர்கள் வந்து 70 கோடி 80 கோடி செலவு பண்ணி ஒரு பாடல் காட்சி எடுப்பாங்க. அதே மாதிரி இந்தியன் மூன்றாவது பாகத்தில் ஒரு புரட்சிகரமான 1000-2000 பேர் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான பாடல் காட்சி பிரசன்ட் பொசிஷனில் நடக்கிற மாதிரி வந்து இருக்குது. அந்த பாடல் காட்சிக்கு தான் ரீஷூட் வந்து பண்ண போகிறாங்களாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம சங்கர் அவர்கள் வந்து மற்ற ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்கி படம் பண்ணால் அவர் வந்து பிரம்மாண்டமாக பண்ணுவார். ஆனால் ஒரு படத்தை தானே ப்ரொடியூஸ் பண்ணால் சங்கர் அவர்கள் ரொம்ப லிமிட்டாக தான் செலவு பண்ணுவார், சேலரி கூட ப்ராப்பராக கொடுக்க மாட்டார். கண்டிப்பாக சங்கர் அவர்கள் இந்த பிரம்மாண்டமான பாடல் காட்சியை தன்னோட காசு செலவு பண்ணி வந்து ரீஷூட் வந்து பண்ண மாட்டாங்க. மேபி வந்து இதில் இருக்க சின்ன சீன்ஸ் மட்டும் ரீஷூட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வருடம் இந்தியன் மூன்றாவது பாகம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகும். நம்ம எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.